ஹலோ மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே வீடியோக்குள்ளே போயிடலாம். அடுத்தடுத்து வரப்போகிற அப்டேட்டை நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை பெரிய பெரிய யூடியூப்காரங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் நானும் சொல்ல போகிறேன். நம்ம அடுத்தடுத்து வரப்போகிற அப்டேட்டு OP55 அடுத்தடுத்து வர அப்டேட்டு எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக சொல்ல போகிறேன். ஸோ ஒவ்வொன்றா தெரிஞ்சுவோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை பாருங்கள். அது பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் போல டெய்லி பார்த்திங்கன்னா நம்ம லைவ் போட்டுட்ருக்கோம். டெய்லி நைட்டு லைவ் போட போகிறோம். ஸோ மறக்காமல் வந்து ப்ளே பண்ணுறவங்க ப்ளே பண்ணுங்கள், வீடியோ பார்க்குறவங்க பாருங்கள். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட இது என்னப்பா இது சாமுராய் பண்டலா இல்லை வாரியர் பண்டலா என்னமோன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இதுக்கான கேலண்டர் கிடச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா 21 ஸ்டார்ட் அப்போ தான் வரப்போ 21 இது ஒரு ஓல்டு பண்டல் தான். அது ரிட்டர்ன் கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா பேனர் அவதார் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இது கூட பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய இந்த பேக் ஐட்டமு கன்று இந்த மாதிரி ஸ்கின்லாம் கிடைக்க போகுது. இந்த ஈவெண்ட்டில் ஒன் பை ஒன்னாக வரப்போகுது. ஓகே, அது தெரிஞ்சுவாங்க. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் போட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து பார்த்துருந்தீங்க. ஆனால் சில பல டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருந்துச்சு. அதாவது டவர் கிடைக்கல, அது ஒன்று தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ இருந்ததுனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைவ் போட்டிருப்பேன். கொஞ்சம் குண்டா முண்டாக்க ஓடிக்கிட்டு இருந்திருக்கும், கொஞ்சம் பரவாயில்ல ஓடி இருக்கும். ஸோ பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா போய் பார்த்துக்கோங்க. லைவ் போட்டிருப்பேன், போய் பார்த்துக்கோங்க. ஸோ ரைட்டு, இந்த ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீயாக வவுச்சர் கொடுக்க போகிறாங்க. வவுச்சர் மட்டும் தான் ஃப்ரீ. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது முதல்ல நான் சொல்லியிருக்கணும், டாப் அப் ஈவெண்ட். அதாவது இது நல்லா பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. 100 டைமண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டானா 100 டைமண்ட் டாப் அப் பண்ணுங்கள், ஒரு கட்டானா கொடுத்துறேன்னு சொல்லி ஃப்ரீ ஃபயர் கேரேன்னு சொல்லிட்டேன். இது கொஞ்சம் நல்லா ஒருத்தான ஒரு ஈவெண்ட்டாக தான் இருக்குது. அதாவது டாப் அப் பண்ணாமல் சில பேர் டாப் அப் பண்ண முடியாமல் சில பேர் இருப்பீங்க. 100 டைமண்ட் டாப் அப்புங்கிறப்ப கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லை, டாப் அப் பண்ணலாம். அதுக்கு இந்த 100 டைமண்ட் நமக்கு வந்து கட்டானா கொடுக்குறியா? ஸோ அது மிகப்பெரிய விஷயம். சில பேர் வந்து கட்டானா ஸ்கின்னு கூட இல்லாமல் சில பேர் இருப்பாங்க. கண்டிப்பாக சில குட்டி பிளேயர்லாம் இருப்பீங்க. ஸோ எடுக்க அவங்க இருப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லெசிஸ் மோர் டைமண்ட் இந்த ஈவெண்ட் வரப்போது ஒன் பை ஒன்னா சொல்லிட்டு வீடியோ பார்த்துட்டே இருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. பண்ணுற இடத்துல பண்ணாங்க, எல்லா இடத்துலையும் பண்ணிட்டாங்க, குழப்பி போயிடும். நானே குழப்பி போய் தான் பேசியிருக்கேன். ஸோ ரேட்டு இந்த பண்ணுறது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஈவெண்ட்டாக ரிங் ஈவெண்ட்லாம் வரப்போகுது. இது ரிட்டர்ன் பண்டல் தான். ஓகேவா? இந்த பண்டலுக்கான ஈவெண்ட்டு இதிலே சேர்த்து பார்த்தீங்கன்னா க்ளூவாலு, இதுக்கு உண்டான க்ளூவாலு, அப்புறம் இதில் உள்ள ஜீப்பு என்னென்னமோ பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக வந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் லெசிஸ் மோர் டைமண்டு 100 பண்ணால் 100, 200 பண்ணால் 200 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஈவெண்ட் கொடுக்க போகிறாங்க. அதுவும் வரப்போகுது கூடிய சீக்கிரம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கண்ணுக்கான ஸ்கின்னு மெக்ஸவனா அதுக்கான ஒரு ஸ்கின்னு வரப்போகுது. அப்புறம் எமோட் ட்ரைன்னு சொல்லி அது ஒரு ஈவெண்ட் வரப்போகுது. இந்த ஸ்கின்னை பார்த்துக்கோங்க. இது வந்து மெக்ஸவன் அந்த கண்ணுக்கான ஒரு ஸ்கின்னு. அது கூட சேர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு AWM இந்த கண்ணுக்கான ஸ்கின்னு ரிட்டன் வரப்போகுதுங்கோ. இந்த மாதம் வரலாம், இல்லை அடுத்த மாதம் வரலாம். ஆனால் வரப்போகிற கன்ஃபார்மு மெக்ஸவனுக்கான ஒரு நியூ ஸ்கின்னு வரப்போகுது. அதை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அது ஒரு ரிங் ஈவெண்ட்லேயும் விடலாம், இல்லை வேறு மாதிரி ஈவெண்ட்லேயும் விடலாம். இது வந்து ஒவ்வொரு சர்வரில் ஒரு மாதிரி விடுவாங்க. ஸோ அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமான மேட்டர் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு நியூ பண்டல் நம்ம கேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நியூ பண்டல் விட போகிறாங்க. பண்டலை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். சைனாக்காரன் தான். அவன் சைனாக்காரங்கிறது அப்போ போய் காட்டிகிட்டே இருக்கேன். மண்டையில் போட்டுக்க தொப்பியை பார்த்தீங்களா? டேய் நடா தொப்பி, இது எப்படியோ உங்கள் ஊர் கேமுங்கிறது அப்போ நீ காட்டிக்கிட்டே இருக்க. ஸோ ரைட்டு பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா அடுத்து வர போகிற பண்டல். இது எப்படிப்பட்ட ஈவெண்ட் விட போகிறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக டைமண்ட் நிறையா புடுங்குறமான ஈவெண்ட்டில் தான் விடுவாங்க. ஸோ ரைட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வரப்போகுது. வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. OP55 அப்டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 16 வரப்போகுது. அதில் நிறைய அப்டேட் இருக்குது. இப்போதைக்கு நான் தெரிஞ்ச அப்டேட் சொல்கிறேன். ஸோ அந்த OP55 பார்த்தீங்கன்னா முக்கியமான அப்டேட் என்ன கேட்டிங்கன்னா, பென்டன் சொல்லிட்டே இருந்தீங்களா, எப்படா ஒரு எதிர்பார்த்துருப்பீங்க. OP55 கொண்டு வர போகிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லீக்கேஜ் எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ இது வரப்போகுது. நம்ம அடுத்த OP55 பென்டனோட அதாவது 3 கேரக்டரோட பண்டலு, அப்புறம் சில போல் உள்ள ஐட்டம் நிறையா வருது. நான் சர்ச் பண்ணி பார்த்ததுல நிறைய தெரிஞ்சு. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 பண்டல் பென்டெனிசன் பண்டல் ஒன்று வரப்போகுது. அப்புறம் அவள் பேர் என்ன, குவெயின் குவெயின் டெனிசன் பண்டல் வரப்போகுது. அப்புறம் இன்னொருத்தி பேர் என்னப்பா, லக்கி கேலா, ஆமாம் அவளோட பண்டல். இது 3 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பண்டலாக நம்ம கேமுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. இவன் தான் லக்கி கேலு. இந்த 3 பண்டலும் பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் பென்டனை பற்றி சில பல கன் ஸ்கின்னு, அப்புறம் பிகல் டிரான்ஸ்பர் ஒரு என்னப்பா சொல்கிறது ஒரு பண்டல், அப்புறம் ஒரு கன்று, அது மெக்ஸவன் கன்று நினைக்கிறேன், சரியாக பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன கத்திமானி இதெல்லாம் வரப்போகுது. அப்புறம் எமௌண்ட் ஏலியன் எக்ஸ் தீம், அதாவது இந்த பண்ணுறோம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எமௌண்ட்டும் ஒன்று வரப்போகுதுங்க. சும்மா கையை அப்படி ஆட்டி இப்படி செஞ்சோம்னா ரவுண்டாக போகுது, பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எமௌண்ட் நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது. அதாவது OP55 அப்புறம் பென்டன் நம்ம பென்டன் கிளாக் வந்து நம்ம கேமுக்குள்ளே வரப்போன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் பென்டன் மானி இது இருக்குது பண்டல். ஆனால் நம்ம கேமுக்குள்ளே எப்படி கொண்டு வர போகிறோம்னு தெரில. இதுலேயே பார்த்தீங்கன்னா டுவெல் ட்ரான்ஸ்ஃபரமாக வர மாதிரி ஒரு பண்டல் வரப்போதான். ஸோ ரேட்டு காய்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச அப்டேட்டை நான் சொல்லிட்டேன். இது ஃபுல்லாக வரப்போகுதுன்னு OP55 அப்டேட்டில் வரப்போகுது. ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி லைவ் இப்போயும் சொல்கிறேன், நம்ம டெய்லி லைவ் போட போகிறோம் நைட்டு. ஸோ வர்றவங்க மறக்காமல் வந்து பாருங்கள், ப்ளே பண்ணுறவங்க வந்து ப்ளே பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். டேக் கேர், பாய்.